படுகொலைக்கு எதிராக வந்து சட்டம் இயற்றத்துக்கு ஒரு நபர் குழு ஆணையம் அமைக்கிறதா சொல்லியிருக்காரு சட்டமன்றத்தில் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு நபர் குழு போட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்க என்ன? இப்போ நான் என்ன கேட்குறேன், இதுக்கு ஒரு கோரிக்கை எல்லா கட்சியும் வச்சுருக்காங்க. இது ஒன்றுக்கும் ஒரு குழு, அதுக்கு ஒரு குழு ஒருத்தர் தலைவராக போட்டு ஒரு குழு 32 குழுவை என்னமோ போட்டிருக்காங்க. இதுவரை ஏதாவது இயங்கியிருக்கா சொல்லு. செய்கிறேன்னு சொல்லணும், செய்யணும்னு சொல்லணும். ஒரு விசாரணைங்கிறது இருக்குதுல்ல, ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு தெரியலன்னா தானே விசாரிக்கணும். அதுக்கப்புறம் விசாரணைங்கிறது யாரை ஏமாத்துறது ஒன்று சொல்லு, நீங்களே சொல்லுங்க. இது என்னைக்கு செயல்படும்? ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குழு, ஏதாவது ஒரு குழு போட்டது. ஏதாவது ரொம்ப பேசுனீங்கன்னா, இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை ஆதிநாராயண் தலைமையில் ஒரு குழு. எங்கே அந்த குழு என்ன பண்ணுது? தங்கச்சி ஸ்ரீமதி இறந்தால அது கொலைங்கிறீங்க, நாங்கள் தற்கொலைங்கிறீங்க, நாங்கள் கொலைங்கிறோம். அதுக்கு விசாரிக்கிறீங்க. ஆப்பிரிக்கா நாடு முழுக்க சுத்தலை இல்லை, ஒரு 2 கிராமம் தானே, ஒரு கிராமம் தானே, அதில் சுற்றுறதுக்கு 2 நீதிபதி, அப்புறம் ஒரு சிபிஐ எல்லாம் போட்டீங்க. இது என்ன சொல்லுவேன் தெரியுது. இது வந்து இந்த மாதிரி இந்த நூற்றாண்டில் வந்து இன்னும் வந்து சாதி பெருமைக்கு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லா வருது சொல்லுது. அது யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லி கொடுத்தவன், புறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு கற்பித்தவன், உலகத்துக்கு சொன்னவன் மண்ணில் இன்னொரு கேடுகட்டு அந்த சாதிக்கு வெட்டிக்கிட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம், சாதிக்காக கொலை சொல்லாது, சாதியை கொலை செஞ்சிருன்றோம். அது வந்து அதுக்கு ஒரு குழு விசாரித்து சொல்லுவோம்னா அது என்னைக்கு சொல்லும்? 4 மாதத்தில் தேர்தல், அதுக்கு ஒரு குழு போட்டிருக்கோம், அது முடிவு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு போகிறது, அதுக்கு தானே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.